ஃப்ரெண்ட்ஸ், மதியம் இன்னைக்கு எங்கள் வீட்டில் சண்டே சமையல் பிரியாணி தான். சிக்கன் பிரியாணி. பிரியாணியில் கொஞ்சம் சின்ன டிப்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் பிரியாணி செஞ்சு பாருங்கள். நம்ம கடாயில் நல்ல கனமான பாத்திரமாக பிரியாணிக்கு நம்ம எடுத்துக்கணும். அந்த கடாயில் நம்ம எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் நான் எடுத்தோன்னு புதினா தான் நான் சேர்ப்பேன். இந்த புதினா சேர்க்கும்பொழுது அந்த வாசனை எண்ணெயில் இறங்கும் போது பிரியாணி நல்லாவே மனமாக இருக்கும். அடுத்தது வெங்காயம் எவ்வளோ வெங்காயம் நான் சேர்த்தேன் பாருங்கள். அது நல்லா சுருங்கி எவ்வளோ வந்துருக்கு பாருங்கள். வெங்காயம் பிரியாணிக்கு நல்லா வதங்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது தக்காளியை விட வெங்காயத்தினுடைய அளவு அதிகமாக இருக்கணும். தக்காளி வெங்காயத்தை விட கம்மியாக இருக்கணும். அதுதான் பிரியாணிக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். அடுத்து நம்ம எப்பயுமே நம்ம பிரியாணிக்கு நம்மளுக்கு நல்ல கலர் வரணும், இந்த ஃபுட் கலர்லாம் சேர்க்காம நமக்கு நல்ல கலர் வரணும்னா தக்காளி அரைச்சி சேர்த்துக்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்து வதக்கும் போது நல்ல பிரியாணி கலராக இருக்கும். நான் இந்த இப்போ ஒரு இலை சேர்த்துல அது ரம்ப இலை. இந்த இலை இருந்தால் நீங்கள் சேர்த்துக்குங்க, அது பிரியாணிக்கு நல்லா மனமாக இருக்கும். நான் அடுத்து பிரியாணி மசாலா நான் சேர்த்தேன். அந்த பிரியாணி மசாலா நாங்கள் வீட்டில் அரைச்சது தான். அதனோட வீடியோ லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். நாங்கள் தாளிப்புக்கு இந்த பட்டை கிராமெலாம் நாங்கள் முழுசாக நாங்கள் சேர்க்க மாட்டோம். நாங்கள் பிரியாணியோட பட்டை கிராமெலாம் நல்லா அரைச்சி தான் நாங்கள் சேர்ப்போம். அது மனமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்தது அரிசி. நம்ம அரிசி நம்ம சேர்க்கறதுக்கு முன்னாடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம அரிசியை ஊற வச்சுக்கணும். நல்லா 5-6 டைம் நல்லா கழுவி தண்ணி வெள்ளையாக இருக்கணும், அப்போ தான் நம்ம அரிசி ஊற வைக்கணும். ஊறினதுக்கு அப்புறம் நம்ம கழுவணும்னு சொன்னால் அரிசி உடைய ஆரம்பிக்கும். நம்ம அரிசியை நம்ம இது மாதிரி சேர்க்கும் பொழுது தண்ணி நல்லா வடிகட்டிட்டு தான் நம்ம அரிசியை சேர்க்கணும். இல்லைன்னா அதில் எக்ஸ்ட்ரா தண்ணி நம்ம இதில் நமக்கு வந்துருச்சுன்னா, நம்ம அளவு சேர்த்துருக்கோம்ல, அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு சாதம் குழையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி செஞ்சிங்கன்னா சாதம் உதிரி உதிரியாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். இப்போ நான் தம் போட்டுட்டேன். இந்த பக்கம் ஒரு சிக்கனி நான் பொரிச்சாச்சு. அடுத்து ரவா கேசரி செய்யலாம். கொஞ்சம் டைம் இருந்துச்சு, அதை சரி செய்யலான்னு. இப்போ நெய்யும் எண்ணெயும் சேர்த்து முந்திரி நல்லா வறுத்துட்டு ரவாவையும் நம்ம அதிலே வறுத்துட்டு நம்ம வெந்நீர் சேர்க்கும் பொழுது கேசரி சாஃப்டாகவும் இருக்கும். நமக்கு சீக்கிரமாக கேசரி ரெடி ஆகிடும். எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ பிரியாணிக்கு தாளிப்புக்கு எண்ணெய் சேர்க்கும் போதே சில பேர் நெய் சேர்ப்பாங்க. அப்படி சேர்த்தனா பிரியாணியில் அந்த நெய் மனம் இருக்காது. நம்ம தம் போடுவோம்ல, அப்போ அந்த சாப்பாட்டுக்கு மேலே நம்ம நெய்யை ஊற்றி நம்ம தம் போடும்போது அந்த நெய்யோட வாசனை பிரியாணியில் அப்படியே இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன இந்த சின்ன சின்ன டிப்ஸ்களோட இந்த பிரியாணி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இது ஒரு லாங் வீடியோவாக என்னென்ன அளவுகள் அப்படிங்கிறதையும் நான் வீடியோவை நான் போடுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் நீங்கள் மதியம் லஞ்சுனா சிக்கன் பிரியாணி, ரவா கேசரி, சிக்கன் பொரிச்சது, காலைல இட்லிக்கு நம்ம வச்சு சாப்பிட்றதுக்கு சிக்கன் குழம்பு செஞ்சு அந்த சிக்கன் குழம்பு, குக்குமர் ஆனியன் ரைத்தா, வேக வச்ச முட்டை. மதியம் எங்கள் வீட்டில் இதாங்க லஞ்சு. உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.